என் செல்ல குழந்தையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூறுவதற்காக உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வருகின்றேன். உன் தாயானவள் எனக்கு கால் வலிக்கின்றது என்று சொல்லிவிட்டாலாவது என் பிள்ளை என்னை காக்க வைக்காமல் உடனடியாக என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா இது போன்று சொல்கின்றேன். அப்படியானால் இது போன்று நான் சொல்வதற்கு என்ன காரணம்? இப்படி சொல்லி இந்த வாக்கினை கேட்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இந்த தாயானவளுக்கு என்ன இருக்கின்றது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக இதற்கான அவசியம் இருக்கின்றது. நான் என்னவென்று சொல்கின்றேன், நீ கவனமாக கேள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே நீ சென்று விடுகின்றாய். இதற்கு மேல் எதற்காக வாழ வேண்டும் என்றும் என் பிள்ளைகள் சிலர் நினைக்கின்றார்கள். அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட என்னுடைய பிள்ளைகளினுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவும், என் குழந்தை எந்த ஒரு கட்டத்திலும் மனமுடைந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த வராகியானவள் என் வாக்கினை கேட்கச் செய்கின்றேன். எனக்கு நேரம் போதாமல் உன்னை தேடி நான் வரவில்லை. என் பிள்ளையோடு பேசினால் மட்டும்தான் என் குழந்தைக்கு சில விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் என்பதனால்தான் உன்னை தேடி நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். உனக்கு இவையெல்லாம் தேவையற்றதாக இருக்கலாம். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம். சுற்றி இருக்கின்ற உறவுகளை உனக்கு பார்ப்பதற்கே பிடிக்காமல் இருக்கலாம். என்ன நடக்கிறது என்று உனக்கு யோசிப்பதற்கு நேரம் கூட இல்லாமல் இருக்கலாம். இத்தனையும் இல்லாமல் இருக்கின்ற உனக்கு இந்த வராகி என்னுடைய துணை இருக்கின்றது என்பதனை உணர்வதற்கு நேரம் இருக்கின்றதா? நிச்சயமாக என் பிள்ளை, இதை நீ உணரத் தொடங்குகின்ற ஒவ்வொரு நொடியுமே உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு காணாமல் போகும். என் பிள்ளை, எத்தனை காலம்தான் இந்த வாழ்க்கையை நாமும் இப்படியே கடந்து செல்வோம் என்று நினைத்து விட்டாய்? நிச்சயமாக உனக்கென்று ஒரு நல்ல நேரம் இருக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டுமல்லவா? எந்த நேரத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. இது நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற ஒன்று இன்னொருவரிடத்தில் இல்லை என்று உனக்கு தோன்றுகின்றதோ அந்த நேரம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை பிறக்கின்றது. ஆனால் நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா? அவர்களிடத்தில் அது இருக்கின்றதே, இது இருக்கின்றதே, நம்மிடத்தில் எதுவும் இல்லையே என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டு உன்னுடைய நம்பிக்கையை நீயே குறைத்து கொள்கின்றாய். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் இல்லாமல் என் பிள்ளை, உனக்கான நம்பிக்கையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும். கஷ்டங்கள் யாருக்கு இல்லை? துன்பங்கள் யாருக்கு இல்லை? அதிகமான பண வசதி கொண்டவர்களிடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. இங்கு யாருக்கு எந்த பிரச்சனைகள் இல்லை என்று நீ நினைக்கின்றாயோ அவர்களுக்குத்தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் அதை இந்த வாழ்க்கையில் நீ சரியாக எதிர்கொள்வதற்கு எப்பொழுதுமே பழகி இருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன்னால் தெளிவாக செயல்படுத்திவிட முடியும். எல்லா நேரத்திலும் நீ வாழ்க்கையை வாழ துடிக்கின்றாய். ஆனால் இந்த வாழ்க்கைதான் என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டு விட்டது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய யோசனைகள் எல்லாமே சரியானதுதான். நீ நினைப்பது போலத்தான் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மைதான். ஆனால் இதிலிருந்து மீண்டு வர வேண்டியதும் கட்டாயம் அல்லவா?
இப்படியே இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும், உன்னிடத்திலிருந்து எதை எடுக்கும் என்று நாம் ஒரு நாளும் கணித்துவிட முடியாது. அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு அடிபணிந்தும் வாழ்ந்துவிட முடியாது. என் தங்கமே, இதையெல்லாம் கடந்து நீ நினைத்ததை அடைய வேண்டும். மாறாக வாழ்க்கையை முடித்து கொள்வது என்பது இதற்கான தீர்வு கிடையாது. வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தெரியாதவன், அதற்குரிய தைரியம் இல்லாதவன் வாழ்க்கையை முடித்து கொள்வது என்பது நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இருக்கும் பொழுது நீ எத்தனை நல்லதை செய்தாலும் நீயாக இங்கிருந்து செல்ல நினைத்தால் யாரும் உன்னை மதிக்கவும் மாட்டார்கள். உன்னுடைய இந்த முடிவினை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ இப்படியெல்லாம் நினைத்து இங்கு எதையும் மாற்றிவிடப் போவதில்லை என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் என்றாவது ஒரு நாள் மன நிறைவை கொடுக்கும் என்பது இந்த வராகி என்னுடைய கருத்து. அதற்காகத்தான் அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னை பொறுத்திருந்து உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுகின்றேன். நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் பெற்றுக்கொள்வாய். அதனால் அதற்காக உனக்கு இருக்கின்ற நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். மாறாக எதையும் முடித்து கொள்கின்ற உரிமை உனக்கு இல்லை. தைரியம் வாழ்வதற்குத்தான் வேண்டுமே தவிர இங்கிருந்து செல்வதற்கு அல்ல. என் பிள்ளையே, நல்ல நேரத்தில் நீ எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு துணிந்து நில். உனக்கென்று ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களோடு உனக்கு கிடைப்பதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்ததோ, எந்த சூழ்நிலை இந்த வராகி என்னை உனக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததோ, அதே சூழ்நிலை உனக்கு நல்லதையும் கொடுக்கும். உன் வாழ்க்கையில் நீ இழந்த அத்தனை துன்பங்களையும் உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் நம்புகின்ற உனக்கு வாழ்க்கையில் நமக்கு மட்டும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை ஏன் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? உன்னை நம்பு. உன்னால் முடியும் என்பதனை நீ முழு மனதார நம்பு. நீ உன்னை நம்பினால் நிச்சயமாக இந்த உலகமும் உன்னை நம்பும். உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நீ நம்பும்படி நடந்தே தீரும். நல்ல விஷயங்களை அடைந்து கொள்வதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஒரு நாள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கடினமான விஷயங்களை செய்யும் பொழுதும், ஏதாவது பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுதும் இந்த தாயானவள் என்னை தேடி நீ ஓடோடி வந்துவிடு. அம்மாவினுடைய அரவணைப்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இருக்காது. நான் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலை என்ற ஒன்று இனி வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். உனக்கு எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுப்பேன். எந்த சூழ்நிலை, எந்த வாழ்க்கை என்றெல்லாம் யோசிக்காதே. வாழ்க்கை என்பது நீ வாழ்ந்து கொண்டிருப்பது, உனக்கான நல்ல எதிர்காலத்தை கொடுப்பது. இவையெல்லாம் மாறுகின்ற நேரம். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களும் உனக்கு மாற்றத்தை கொடுத்தே தீரும். எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையை இழப்பதோ அல்லது இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்குவதோ எண்ணுவது மிகவும் தவறான விஷயம். நான் உன்னோடு இருந்து உனக்கு வழிநடத்தி இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக மீட்டு கொடுக்கின்றேன். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ நல்லபடியாக மீண்டு வருவதற்கான முயற்சிகளை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு. நான் உன்னை வழிநடத்துவேன். உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். யாரும் இல்லை என்று வருந்தாமல், நமக்கு தெய்வம் துணை இருக்கின்றது, இவர்களின் துணையெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று எண்ணத் தொடங்கு. யாரும் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி நீயே போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் மட்டுமே இங்கே தப்பித்து கொள்ள முடியும். தெய்வமுடன் இருந்து உன்னை காப்பாற்றும் என்பது நிச்சயம். அதே நேரத்தில் உன்னை காப்பாற்றிக் கொள்ள இது போன்ற மனிதர்களிடத்தில் இருந்து நீ சரி
சரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நீ பின்பற்றினால் போதும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாத வாழ்க்கையில் நீயே உனக்கான கஷ்டங்களை உருவாக்கி கொண்டு இதிலிருந்து ஒரு நாளும் விலகிச் செல்ல நினைக்காதே. நல்லது நினைத்து நல்லதை நடத்திவிட வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்.